அதே நேரத்துல ரியல் ஃபுட்டேஜஸ அங்கங்க பிளேஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்டென்ஸ் ஃபீலையுமே குடுத்துருப்பாங்க. முக்கியமா அந்த தாஜ் அட்டாக் நடக்கும்போது அவங்களுக்கு இடையில நடந்த அந்த கான்வர்சேஷன்ஸ அப்படியே ஸ்க்ரீன்ல வந்து சப்டைட்டில்ஸா போட்டிருந்தது. அத வந்து ஒரு இன்டென்ஸ் ஃபீலோடயே நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அட் லாஸ்ட் 3 1/2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படம் பார்க்குறதுன்றது சலிப்பு தட்ட தான் செய்யும். பட் கொஞ்சம் பொறுமையா அது கூட கனெக்ட் ஆகி டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா த்ரூ அவுட் த ஃபிலிம் இருக்க தான் செய்யுது. டெக்னிக்கலா படம் பயங்கர ஸ்ட்ராங்கு. முக்கியமா விகாஸோட சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த பீரியட ரொம்ப ரியலாவும், ராவாவும் நமக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்குமே வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா மார்க்கெட் சேஸ் சீக்வென்ஸ் ஒண்ணு வரும். அது கூடவே சில மர்டர்ஸும் நடக்கும். அது எல்லாத்தையும் பேரலலா அத எடிட் பண்ண விதம், செம்ம இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்க. அதே மாதிரியே சஷ்வாத் சத்தேவோட மியூசிக்கும் அல்டிமேட். நம்ம வைப் பண்றதுக்கு ஓல்டு சாங்ஸ் இருந்தாலும், இந்த படத்துக்கான சாங்ஸுமே கொஞ்சம் வைப் மெட்டீரியலா தான் இருந்துச்சு. குறிப்பா கடைசில வரக்கூடிய அந்த ஒரு ஐட்டம் சாங்கா இருக்கட்டும், அப்புறம் வரக்கூடிய அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ் இது எல்லாமே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இன்டென்ஸாவும் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் கோரியோகிராஃபிலாம் வேற லெவலு பயங்கர ஒரு ராவான ஒரு மெட்டீரியலு. குறிப்பா அந்த ஒரு கார் சேஸ்ல போயிட்டு ஒரு ஆட்டோவ மோதி அந்த ஆட்டோக்குள்ள இருந்த ஆள் பறக்க போறது, அதெல்லாம் பயங்கரமா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தியேட்டர் மெட்டீரியல். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, ஒரு இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல கிடைக்கும்.